பீகாரில் முதல்கட்ட வாக்குப்பதிவுக்கு இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களும் எதிர்க்கூட்டணியான மகாகட்பந்தன் தலைவர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பீகாரில் 6ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் போஜ்பூர் மாவட்டத்தில் உள்ள அர்ரா என்ற இடத்தில் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் ஒன்றில் பிரதமர் மோடி உரையாற்றினார். முதலமைச்சர் வேட்பாளர் வாய்ப்பை காங்கிரஸ் கட்சியிடம் இருந்து துப்பாக்கி முனையில் தேஜஸ்வி யாதவ் பறித்துக் கொண்டதாக மோடி குற்றம் சாட்டினார். அத்துடன் மகா கட்பந்தன் கூட்டணிக்குள் மோதல் வெடித்துள்ளதாகவும் விமர்சனம் செய்தார். முன்னதாக பாட்னாவில் பிரம்மாண்டமான வாகன பேரணியில் பிரதமர் மோடி பங்கேற்றார். பீகாரின் பெகுசராய் என்ற இடத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி உரையாற்றினார். பீகாரில் மகா கட்பந்தன் கூட்டணி அரசமைத்தால் அந்த அரசு அனைவருக்குமான அரசாக இருக்கும் என்றும் தனிப்பட்ட ஒரு சாதிக்கான அரசாக இருக்காது என்றும் ராகுல் உறுதியளித்தார். மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் பீகாரில் நாலந்தா பல்கலைக்கழகம் போன்ற உலக தரத்தில் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்றும் கூறினார். इंडिया गठबंधन की सरकार आएगी उस दिन मैं आपको बता रहा हूं कि नालंदा यूनिवर्सिटी जैसी यूनिवर्सिटी फिर से बिहार में खोलूं और पूरी दुनिया से मैं बता रहा हूं आपको हम ऐसी यूनिवर्सिटी खोलेंगे जहां पूरी दुनिया से लोग लाइन लगाकर बिहार में आके पढ़ाई करने की कोशिश करेंगे. பீகாரின் முசாஃபர்பூரில் பொதுக்கூட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட உள்துறை அமைச்சர் அமித் ஷா பீகாரில் தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சரானால் ஆழ்கடத்தல் துறை உள்ளிட்ட துறைகள் உருவாக்கப்பட்டுவிடும் என்றார். ஆனால் மறுபுறத்தில் பீகாரில் பாஜக ஐக்கிய ஜனதாதளம் கூட்டணி அரசை வெளியேற்றுவதற்கான கவுண்டவுன் தொடங்கிவிட்டதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தெரிவித்தார். இந்த தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு பீகார் மக்கள் பாடம் கற்பிப்பார்கள் என்றும் பிரியங்கா காந்தி சூளுரைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.